சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு அஷ்டம சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஜூலை மாதம் 26ஆம் தேதி வக்கரகதி அடைகிறார். ஜூலை மாதம் 26ஆம் தேதி மிகப்பெரிய அதிசயம், ஜோதிட சாஸ்திரத்திலேயே இதுவரைக்கும் ஏற்படாத ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் ஏற்பட போகுது. சிம்மராசிக்கு 8வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் அடைகிறாரே, அது அதிசயம் கிடையாது. சனி பகவானுடைய தொடர்பில் 8 கிரகங்களும் இருக்க போகுது. இதுவரைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லை. இதுக்கு மேற்கொண்டு இந்த மாதிரி இருக்குமா அப்படின்றது தெரியாது. சிம்மராசிக்கு 8வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் யாருடைய சாரத்தில் இருக்கிறாருன்னா தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய சாரத்தில் இருந்து தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு புதன் லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்போது புதனுடைய வீட்டை சனி பகவான் பார்க்கிறாருன்றது உறுதியாயிடுச்சு. புதனுடைய நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் வக்கரம் அடைகிறார்ன்றது உறுதியாயிடுச்சு. ரேவதி நட்சத்திரம் 2வது பாதத்தில் தான் சனி பகவான் வக்கரம் அடைகிறார். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன் உங்கள் ராசியில் இருந்து கேதுவோடு சேர்ந்து சனி பகவானுடைய வீட்டை பார்க்குறாங்க. அந்த தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10வது பாவகத்தை சனி பகவான் 3வது பார்வையாக பார்க்கிறார். செவ்வாய் இருக்கிறார், செவ்வாவும் பார்த்துட்டாரு. 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு சனி. அது போக சிம்ம ராசிக்கு 5வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், குரு பகவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரனை 10வது பார்வையாக பார்க்கிறார். சிம்மராசிக்கு 7வது பாவகத்தில் ராகு சனி பகவானுடைய வீட்டில் இருக்கார். சிம்மராசிக்கு 12வது பாவகத்தில் சிம்ம ராசியாதிபதி சூரியன் இருப்பார், குரு இருப்பார். சூரியன் பூச நட்சத்திரம் 1 பாதம் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில், குரு பூச நட்சத்திரம் 3வது பாதம் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில். இந்த மாதிரி ஒரு அதிசயம் நிச்சயமாக மீண்டும் வருமானது அது வருமா? வாய்ப்பில்லை. இந்த அதிசயமான நேரத்தில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாற்றம் வரப்போகுது அதுதானே முக்கியம். அதாவது எனக்கு என்ன சாமி நடக்கும், என் தலையெழுத்து மாறுமா, என் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகுமா ஆகாதா, நான் உருப்பட மாட்டேனான்னு சொல்ல நினைக்கக்கூடியவங்க சிம்ம ராசியில் நிறைய பேர் இருக்கு தான் செய்கிறீங்க. உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்கிறேன், வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறேன், யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க சிம்ம ராசியில் இருக்க தான் செய்கிறீங்க. இந்த நேரம் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்தும். தகுதி இருந்து நான் மேலுக்கு போகலை, படிப்பு இருந்தும் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் செய்யலை, படித்த படிப்புக்கும் என்னுடைய நாலேஜுக்கும் சம்மதமே இல்லாத ஒரு வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன், வேலை இல்லாமல் ஒரு வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் பிறந்தவங்க இருக்க தான் செய்கிறீங்க. இந்த நேரத்தில் தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான், தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான், தனஸ்தானாதிபதி சாரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும். தொழில் நிமித்தமா அஷ்டம சனியால் கிட்டத்தட்ட 1 வருட காலம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு போதுன்ற அளவுக்கு சங்கடங்கள் கொடுத்துருக்கும். எப்பவுமே சனி பகவான் எப்படின்னா தன்னுடைய இயல்பு நிலையில் போகும்போது சாதகமான பலன் கொடுத்தா இயல்பு நிலைக்கு பின்னுக்கு வரும் பொழுது ஃபஸ்ட்டு பாதகமான பலன் கொடுத்தா பின்னுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். இது விதி. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு சிம்ம ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனிக்கும் சிம்ம ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனுக்கும் சனி சாரம் கொடுக்குறாரு. தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு, தனஸ்தானத்தையும் பார்க்கிறாரு, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குருவுக்கு சாரமும் கொடுக்குறாரு. இது எல்லாமே நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த பிரபஞ்சம் நமக்கு பாதையை தான் காட்டும். அந்த பாதையில் நம்ம போனால் தான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். பாதையை காட்டிய பிரபஞ்சம் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகுமா? நேரம் இதுதான். இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு உழைக்கிறதும் உழைக்காமல் இருக்கிறதும் உருப்படாமல் இருக்கிறதும் உங்கள் சொந்த சௌகரியம். டைமிங் நல்லா இருக்குது, நேரத்தை குறை சொல்லாதீங்க. அஷ்டமச்சனி நடக்குது என்ற ஒரு வார்த்தைகள் நமக்குள்ளே நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
1% கூட பாதிக்காது, பார்த்துக்கிடுங்க. ஜூலை மாதம் 26ஆம் தேதி அதுவே சனி பகவானுடைய நம்பர் 8ஆம் நம்பர் தான். 26 கூட்டினீங்கன்னா 8. எத்தனை நாள் இருக்குது? 4 மாதம் 4 நாள் சனி பகவானுடைய வக்ரகதி நாட்கள். இங்கிட்டு 4 இங்கிட்டு 4, அப்போது அதுவும் 8. எல்லாமே சனி பகவானுடைய தொடர்பு உண்டு. அப்போது தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி தொழில் ஸ்தானாதிபதியை பார்ப்பதால் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படுத்தும். வேலை வாய்ப்பே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சாமி, உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? உங்ககிட்ட சாதகம் பார்க்கணுன்னு நிறைய நாள் எனக்கு ஆசை. உங்களுக்கு காசு பணத்தை கொடுத்து சோசியம் பார்க்கக்கூடிய இடத்துல கூட நான் இல்லைங்கன்னு சொல்லக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்க தான் செய்வீங்க. தப்பாக சொல்லலை. உங்களுடைய மனநிலை, உங்களுடைய சூழ்நிலை, இந்த நேரத்தில் உங்களுடைய மனநிலை மாறும், சூழ்நிலையும் மாறும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஒன்று சொல்கிறேனுங்க. ஒரு மனுஷனுக்கு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனுக்கு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமாக அமைஞ்சிட்டா ஆண்டியாக இருந்தாலும் அந்த மனுஷனை அரசனாக்கிடும் இந்த பிரபஞ்சம். சந்தர்ப்ப சூழ்நிலை கெட்டு போச்சுன்னா அரசனாகவே இருந்தாலும் அடுத்தது நான் தான் அரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தாலும் இந்த நேரம் என்ன பண்ணும்? கீழே இறக்கிப்படும். இது இந்த பிரபஞ்சத்துடைய மிகப்பெரிய ஒரு இது மாற்ற முடியாது, இது இல்லைன்னு சொல்ல முடியாது. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பு. ஐயா, முயற்சி நீங்கள் பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். உங்களை முன்னுக்கு கொண்டாடுறது இந்த பிரபஞ்சத்துடைய ஒரு இது. எப்பவுமே காற்றடிக்கும் போது நம்ம விவசாய பொருள், எள்ளு, தானியங்கள் தூட்டுறதுக்கும் காற்று இல்லாத போது தூத்திக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிறதுக்கும் வயசு போனதுக்கப்புறம் வாழ்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் இந்த நேரத்தில், இந்த 4 மாதம் 4 நாளில் நீங்கள் விதைக்கக்கூடிய விதை தான் உங்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்ற போகுது. உங்களுடைய சங்கதிகளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. உங்கள் வம்சத்தில் யாரும் வாழாத வாழ்க்கையை இந்த பிரபஞ்சம் வாழ்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த நேரமாக உருவாக்கி தரப்போகுது. இன்றைக்கி சாதித்தவங்க, சம்பாதிச்சவங்க, உயர்ந்தவங்க, உருப்பட்டவங்க எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கிட்டதுனால தான் இன்றைக்கி வசந்த இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க. அந்த வாய்ப்பு சிம்ம ராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுங்க. அதுவும் இப்போ ஜூலை மாதம் 26ஆம் தேதின்னு சொல்லிவிட்டேன் இல்லையா? ஜூலை மாதம் 26ஆம் தேதினா ஆகஸ்ட் மாதம், நல்லா தெரிஞ்சு கேட்டுக்கோங்க. ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி உங்கள் ராசிக்கு வந்துடுவார் உங்கள் ராசியாதிபதி. ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதினா நிறைய பேருக்கு தெரியும், அதாவது ஆவணி மாதம். எப்போவுமே சூரியன் எந்த இடத்துக்கு வராரோ அதுதான் மாதம். இது சித்திரை மாதம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி. ஆவணி மாதம் முழுவதும், தமிழ் ஆவணி மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வாய்ப்பு சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு. சிம்ம ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ஆட்சி நிலையில் வரக்கூடிய ஒரே மாதம் ஆவணி மாதம். 12 மாதம் இருக்குதுங்க, 365 நாள் இருக்குதுங்க. அந்த 365 நாளில் 30 நாள் மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்குதுன்னா சூரியன் ஆட்சி நிலையில் இருக்கும் பொழுது. சூரியன் ஆட்சி நிலையில் இருக்கும் பொழுது சனி பகவான் வக்ரத்தில் இருப்பார். சூரியனுக்கு 8வது பாவகத்தில் இருப்பார். சூரியனுக்கு 8வது பாவகம்னா அவங்க ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்கக்கூடிய சூழல். இந்த சனி பகவான் அந்த நேரத்தில் இப்போ ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறார் அல்லவா? ரேவதி நட்சத்திரம் 2வது பாதத்தில் இருக்கிறோம், 3வது பாதத்துக்கு போக மாட்டார், பின்னுக்கு 1வது பாதத்துக்கு வருவார். அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்துக்கு வந்துடுவார், மறுபடியும் பின்னுக்கு. ரேவதி நட்சத்திரம் 1 பாதம், ரேவதி நட்சத்திரம் 2வது பாதம், 3வது பாதத்துக்கு போவார். அந்த மாற்றம் எப்போ? கரெக்டாக டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி. டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி இந்த சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதத்திலிருந்து முன்னுக்கு போவார், மறுபடியும் ரேவதி நட்சத்திரத்துக்கு போவார். இதுதான் இயல்பு நிலை. அந்த இயல்பு நிலைக்கு சனி பகவான் மாறுறதுக்குள்ளார உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருக்கிற சிக்கல் எல்லாமே மாற்றிக்குவீங்க, சரி செஞ்சுக்குவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி இந்த அஷ்டமச்சனி காலத்தில் நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும். புரிதல் இல்லாத தன்மை. எப்படிங்க? புரிதல் இல்லாத தன்மை. ஒரு நேரத்தில் இருக்கிற நிம்மதி சந்தோஷம் மறு நேரத்தில் இல்லைங்க. பறக்க பாடுபட்டனே தவிர பாட்டுக்கு தந்த பலன் இல்லை. சம்பாரிச்சினே தவிர
அது நிம்மதியாக இருக்கிறதுக்கு மன வாழ்க்கை சரியில்லாமல் போயிடுச்சுங்கன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பீங்க. பிரியிற மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் இந்த நேரத்தில் ஒரு நல்ல ஒரு யோசனை, நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து மீண்டும் இணைய வச்சிடும். பிரிஞ்சு போன தம்பதிகளை சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் வரும். நிரந்தரமாக பிரிஞ்சு போனவங்களுக்கு மறுமணம் கொடுத்துரும். அதுக்கான வாய்ப்பு சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும். காசு பணத்துக்கு நான் சங்கடப்பட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்களை விட சந்தோஷத்துக்கு சங்கடப்பட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க சிம்மராசியில் பிறந்தவங்க அதிகமாக இருக்காங்க. ஏன்னா சிம்மராசியில் பிறந்தவங்க படிப்பறிவு கொண்டவங்களை விட பகுத்தறிவு கொண்டவங்க நிறைய பேர். நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். 2வது படிச்சிருப்பீங்க, ஆனால் 50 பேருக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு அந்த பகுத்தறிவு இருக்கும். சிம்மராசியில் பிறந்தவங்களுடைய மிகப்பெரிய ஒரு குணமே பார்த்திங்கன்னா ப்ராட் மைண்டாக இருப்பீங்க. மற்றவங்களுடைய மனநிலையில் இருந்து சிந்திப்பீங்க. மற்றவங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிடுவீங்க, சீக்கிரம் புரிஞ்சுக்கிடுவீங்க. ஏமாந்துட்டேன்னு சொல்லுவீங்களே தவிர ஏமாத்திட்டேன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் லாக்கிப்பட மாட்டீங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. நல்ல லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கான நேரத்தை இந்த பிரபஞ்சம் அழகாக அற்புதமாக உருவாக்கி கொடுத்துருக்குது, பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பதிவிலெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் முழுக்க ஒரு நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும், நான் போனதுக்கப்புறமும் என்னுடைய நினைவுகள் இங்கிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு மனதனுடைய முழுமையான வாழ்க்கை பலன் எழுதி கொடுக்கணுன்ற ஒரு ஆசை ரொம்ப நாளாக இருந்தது. இப்போ தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இடையில பார்த்திங்கன்னா வேலை நிமித்தமாக என்னால் செய்து கொடுக்க முடியாமல் இருந்தது. மீண்டும் இது செய்து கொடுத்துட்ருக்குறேன். இது ஜாதக புத்தகம், ஒருத்தருடைய ஜாதக புத்தகம் 3/4 கிலோ வரும். இந்த புத்தகத்துடைய வெயிட்டு பார்த்திங்கன்னா 3/4 கிலோ வரும். சரியா? கடையில் எந்த கடையிலுமே இந்த புத்தகம் கிடைக்காது, இந்த நோட்டு கிடைக்காது. சரியா? ஒவ்வொரு பேப்பராக எடுத்து எல்லாமே எழுதி பெயிண்டிங் பண்ணி இன்புட்டு இவ்வளோ பெரிய பெயிண்டிங் பண்ணி ஒரு மனுஷனுடைய முழுமையான ஆயுள் கால தசாபுத்தி பலனை எழுதி கொடுத்துட்றேன். ஒரு கோடு மாதிரி இருந்தால் நீங்கள் ரோடு போட்டுக்கிடுவீங்க. இன்றைக்கி இந்த மாதம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, இந்த தசை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, இந்த புத்தி நல்லா இருக்குமா நல்லா இருக்கா, இதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. கண்ணாடி மாதிரி டிவியில் படம் பார்க்குற மாதிரி எல்லாம் என் வாழ்க்கையை பார்க்கணுன்னு சொல்லக்கூடியவங்க யாருமே இல்லை. ஸோ இது முழுமையான வாழ்க்கை பலன் இதுதான் அப்படின்னு தீர்மானமாக எழுதி கொடுத்து விடுவனுங்க. தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க. 2 மாதம் ஆகும். இந்த சாதக புத்தகம் எழுதி கொடுக்கறதுக்கு 2 மாதம் ஆகும், பார்த்துக்கிடுங்க. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்குவாங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற பலன்கள் முழுமையாக பார்த்துக்கிடணும்னா உங்கள் ஜாதகத்தை அனுப்பி வைங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் சிம்மராசியில் பிறந்த உறவுகளை சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.